இந்த நயன்தாரா பொண்ணு படத்துல நடிக்க போறதா நடிக்கலையா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறதா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததோ இல்லையோ, நமக்கு எல்லாம் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இல்லையா? ஆனா இப்போ சமாச்சாரம் என்ன தெரியுமோ, இந்த பொண்ணு நாகார்ஜுனாவோட சேர்ந்து ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க போறதாம். அதுவும் அந்த படம் ரொமான்டிக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த படத்துல இந்த பொண்ணு சைன் பண்ணிருக்கிறதே சம்பளம் என்ன தெரியுமோ, சொன்னா நீங்க மயங்கி கீழே விழுந்துடுவே. 1.5 crore. சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ்லயே ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கி இருக்கிற பொண்ணு அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம நயன்தாராக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துடலாம். கேட்டா சரி, இவ்வளவு சம்பளம் கொடுத்து இந்த பொண்ணை இந்த படத்துக்கு புக் பண்ணிருக்கிறாளே, யாருதான் அப்படி டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டேன்னா, தசரத் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறார். மாமி படம் மே மாசம் ஸ்கிரீனுக்கு வந்துடும். நயன்தாராவோட கல்யாணத்தினால இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு இருக்க, இந்த நயன்தாரா பொண்ணு என்ன சொல்றது தெரியுமோ, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி குண்டு தூக்கி போட்டுடுத்தோ. அதான் அந்த பொண்ணு ஃபாரினுக்கு எல்லாம் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு பேரை சுத்தமா அழிச்சிட்டு வந்துடுத்தே. சரி, இதுக்கு தான் பெரியவா சொல்லிட்டு போனா, எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணப்படாது, யோஜனை பண்ணி பண்ணணும்னுட்டோ. இதுக்கு அப்புறமாவது அந்த பொண்ணு சமத்தா நடந்துட்டா சரி.